இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆனி அமாவாசைக்கு அப்புறம், அதாவது ஜூலை பாதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன திருப்புமுனை இருக்குது, தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை, காதல், ஆரோக்கியம், மாணவர்களோட கல்வி, வியாபாரம் அப்படிங்கிற எல்லா துறையிலையும் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் காத்திருக்குதுங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்பு எப்படி இருக்குது, நல்ல செய்தி, தொலைதூர பயணம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான அறிகுறிலாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி அமாவாசைக்கு அப்புறம் மிகவும் சாதகமான காலமாக தான் அமையும். அதாவது நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு தொடங்கும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய மனிதர்களோட அறிமுகம், அதாவது அவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்க உங்களுக்கு நண்பராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதிய தொடர்பு, தொலைதூர பயணம், அதாவது வெளியூருக்கு செல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. வெளிநாடு அல்லது வேறு ஊரில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உருவாகும். அடுத்து பேசுகிற வார்த்தையில் கவனம். அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல் பரிமாற்றத்தில் சில குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரகசிய விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கோபத்தில் பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பம் அல்லது அலுவலகத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசுகிறது நல்லது. சிறிய கவனக்குறைவும் பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதாவது கொஞ்சம் அசால்ட்டாக பேசுனீங்கனாலும் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பம் மற்றும் உறவு, இந்த மாதம் குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட நல்ல புரிதல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முடிவுக்கு ரொம்ப ஆதரவாக தான் இருப்பாங்க. நண்பர்களும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நல்ல ஆலோசனை வழங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். புதிய நண்பர்கள் கிடைக்கலாம். அதாவது முன்ன சொன்ன மாதிரி அவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்களாம் உங்களுக்கு நண்பர் ஆவாங்க. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை, காதலில் இருக்கிறவங்க மனம் திறந்து பேசுனீங்கன்னா தவறான புரிதல் நீங்கும். பிடிவாதம் மற்றும் கோபத்தை குறைச்சிங்கன்னா உறவு மேலும் வலுப்படும். தொழில் மற்றும் உத்தியோகம், வேலை செய்கிறவங்களுக்கு இது முன்னேற்றமான மாதம். உங்கள் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. புதிய பொறுப்பு கிடைக்கலாம். பதவி உயர்வுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வேலைப்பளு, ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோட வாக்குவாதம் செஞ்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கும். அடுத்து வியாபாரம், வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். புதிய தொழில் தொடர்புகள் உருவாகும். வியாபாரம் மெதுவாக வளர்ந்தாலும் உறுதியான முன்னேற்றம் இருக்கும். அதாவது உங்கள் பிஸ்னஸில் க்ரோத்து பொறுமையாக தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப உறுதியாக தான் இருக்கும். ஆனால் பெரிய முதலீடை செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் தொழிலை விரிவுபடுத்தவும் வேண்டாம். நிதியை சரியாக திட்டமிட்டிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து நிதிநிலை, இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும். பணவரவு திருப்தியாக இருந்தாலும் செலவும் அதிகரிக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா குடும்ப செலவு, பயண செலவு, வாழ்க்கை முறை செலவு அதிகமாக இருக்கும். அதனால் தேவையற்ற செலவு குறைச்சி சேமிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும். அதிக ஆபத்துள்ள முதலீடை தவிர்த்துக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான மாதம். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வு, பள்ளி தேர்வு, கல்லூரி திட்டப்பணிங்கிற எல்லா இடத்தையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் தேவையற்ற விவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா அது மாணவர்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆரோக்கியம், பெரிய உடல்நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் டிப்ரெஷன், ஓவர் திங்கிங் இது மாதிரியான பிரச்சனை இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துக்கு சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. தினமும் தண்ணி நிறைய குடிங்க. 7 to 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னாவே உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதத்தோட உங்களுக்கு முக்கியமான பலன் என்னென்னா, தொழிலில் முன்னேற்றமும் அங்கீகாரமும் கிடைக்கும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். வியாபார வளர்ச்சி பெறும். மாணவர்களில் கல்வி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீண்ட நாளாக இருந்த தடை விலகும். இந்த மாதத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, பேசுகிற வார்த்தையில் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலதிகாரிகளோட வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவசரமாக முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். தேவையற்ற செலவை தவிர்த்துக்குவாங்க. மன அழுத்தத்தை மட்டும் கவனமாக கையாண்டுக்குவாங்க. அடுத்து பார்க்க போகிறது பயண யோகம். இந்த மாதத்தில் பயண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தொழில் தொடர்பான பயணம், குடும்ப சுற்றுலா, ஆன்மீக பயணம், வெளிநாட்டு பயணம் சிலருக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த பயணம் உங்களுக்கு புதிய வாய்ப்பையும் புதிய தொடர்பையும் உருவாக்கும். ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறம் புதிய வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. வாழ்க்கையோட பல துறையில் நல்ல மாற்றம் இருக்கிற காலமாக தான் இது இருக்கும்.
நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். தொழில், வியாபாரம், கல்வி, குடும்பம்னு அனைத்து துறையிலையும் முன்னேற்றத்திற்கான கதவு திறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு, மேலதிகாரிகளோட பாராட்டு, பதவி உயர்வு வாய்ப்பு கிடைக்கலாம். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் புதிய தொடர்பும் மற்றும் சீரான வளர்ச்சி அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் அதிகரித்து போட்டித் தேர்வு மற்றும் உயர்கல்வியில் வெற்றி பெறுற வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தையில் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதம், குறிப்பாக மேலதிகாரிகளோட ஏற்படுத்துகிறத தவிர்த்துக்கோங்க. அவசரப்பட்டு முடிவெடுப்பதையும் தேவையற்ற செலவு செய்கிறதையும் தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது உங்களுக்கு இந்த காலத்தில் உதவியாக இருக்கும். அடுத்து வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.